இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? அதாவது உங்க வீட்ல பழைய சாமான்களை போட்டு வைக்கிற ஒரு 10க்கு 10 அடி ஸ்டோர் ரூம் சும்மா கிடக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம் நிறைய பேர் வீட்ல அப்படி ஒரு ரூம் கண்டிப்பா இருக்கும். ஆமா இல்லையா? அந்த தூசு படிஞ்ச ரூம வச்சு அடுத்த 30 நாள்ல உங்களால மாசம் 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 1,00,000 ரூபாயா? அதுவும் வீட்டை விட்டு வெளியவே போகாமலையா? கரெக்ட். வீட்டை விட்டு வெளியே போகாமலே தான். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த வழிகாட்டி தரவுகள், அதாவது த ஹோம் க்ரோன் மஷ்ரூம் ப்ளூ பிரிண்ட், அத பத்தி தான் ரொம்ப டீப்பா பேச போறோம். கண்டிப்பா. ஆனா இத கேட்கும்போது பிராக்டிக்கலா யோசிச்சா இது ஏதோ அந்த யூடியூப்ல வர்ற ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகுற விளம்பரம் மாதிரி தோணலாம் உங்களுக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த தரவுகள் எண்ணம் ஆழமா படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது அறிவியலையும் கொஞ்சம் பிசினஸ் தந்திரத்தையும் சரியா கலந்தா இது சாத்தியம்தான். எக்ஸாக்ட்லி. அந்த வீணாயிடுக்கிற இடத்தை நாம எப்படி ஒரு பயாலாஜிக்கல் ஃபேக்டரியா மாத்துறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. கரெக்ட். சோ இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே இது வெறும் தியரி தானா, இல்ல நிஜமாவே வீட்ல காளான் வளர்த்து 1,00,000 லாபம் பார்க்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, எவ்வளவு உழைப்பு தேவைப்படும், இதுல இருக்கிற சவால்கள் என்னன்னு நாம தெளிவா அலச போறோம். ஆமாம், இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது. ஒரு தெளிவான ஃபார்முலா தான் இருக்கு. அத பத்தி பேச ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பெரிய முதலீடு வேணும், பிரம்மாண்டமான இடம் வேணும் தான் நாம நினைப்போம். அதுதானே பொதுவான ஒரு எண்ணம். ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப தெளிவா சொல்ற முதல் விஷயமே ஒரு 10க்கு 10 அடி அறை போதும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு சின்ன மொட்டை மாடியோ இல்ல ஒரு ஷெட் இருந்தா கூட போதுமா? தாராளமா போதும். ஏன்னா நம்ம பண்ண போறது மண்ணுல பண்ற விவசாயம் கிடையாது. இது வெர்டிகல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஓ, செங்குத்தா வளர்க்குற முறை. அதனால தான் இடம் கம்மியா தேவைப்படுது. ஆனா அந்த தரவுகள்ல ஒரு குறிப்பு இருந்துச்சு, 2 அறைகள் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தாங்களே. ஆமா, அதாவது வளர்க்கறதுக்கு ஒரு ரூமு, அப்புறம் அறுவடை செஞ்சதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்தா அது ஒரு ஐடியலான செட்டப். அது ஏன் 2 ரூமு? 1 போதாதா? ஏன்னா காளான் வளர்க்குற இடத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அறுவடை செஞ்ச காளான அதே ஈரப்பதத்துல வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓஹோ, அதனால தான் அந்த பிரிப்பு தேவைப்படுது. ஆமா, ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு ரூம் இருந்தா கூட அதை சமாளிக்க முடியும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, அந்த ரூம்குள்ள ஒரு மைக்ரோ கிளைமேட்டை நாம உருவாக்கணும். மைக்ரோ கிளைமேட்னா அந்த காட்டுக்குள்ள மரங்கள் கடியில இருக்கிற ஒரு சூழல 4 சுவத்துக்குள்ள கொண்டு வர்றது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம எந்த காளான வளர்க்க போறோம்னு ஒரு முடிவு எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா காளான்ல நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ஆமா, நிறைய இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல அதிகமா நாம பாக்குற அந்த வெள்ளை கலர் பட்டன் காளான் அத வளர்க்கலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இந்த கட்டுரை ஆரம்ப கட்டத்துல அதை தொடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுது. ஆமா, பட்டன் காளான ஒரு வணிக ரீதியான முதலீட பார்க்கும்போது அதுக்கு செலவு ரொம்பவே அதிகம். அதுக்கு துல்லியமான தட்வெப்ப நிலை வேணும்ல. ஆமா, 24 மணி நேரமும் ஏசி ஓடணும். கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினா கூட என்ன சொல்றது, மொத்த பயிரும் அப்படியே வீணாயிடும். அதாவது இத நான் இப்படி பாக்குறேன். புதிதா கார் ஓட்ட பழகுற ஒருத்தர் எடுத்த உடனே ஒரு பெரிய ஆடம்பரமான ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி அத டிராஃபிக்ல ஓட்ட நினைக்கிறதுக்கு சமம் இது. சூப்பரான ஒப்பீடு. ஆமா, லைட்டா உரசினா கூட பெரிய செலவு வைக்கும். அதனால ஆரம்பத்துல நம்ம ஊரு தட்ப வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கிற ஒரு முரட்டுத்தனமான மாடலை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதேதான். அதனாலதான் சிப்பி காளான், அதாவது ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படி இல்லைன்னா பால் காளான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த சிப்பி காளான் ரொம்ப ரெசிலியண்டா இருக்குமாமே. ஆமா, அது சின்ன சின்ன தட்பவெப்ப மாற்றங்களை கூட தாங்கி வளரக்கூடியது. ஆரம்ப கட்டத்துல நாம செய்யற சில தவறுகளை அது பொறுத்துக்கும். அப்போ அந்த பால் காளான் அது நம்ம ஊருக்கு செட் ஆகுமா? கண்டிப்பா. பால் காளான் நம்ம தமிழ்நாட்டோட வெயிலுக்கு ரொம்ப கச்சிதமா செட் ஆகும். எந்த காளான் நம்மளோட இயற்கையான தட்பவெப்ப நிலைக்கு பொருந்துமோ அதை தேர்ந்தெடுக்கிறது தான் இதுல முதல் வெற்றியே. சூப்பர். சரி, இப்போ இடத்த முடிவு பண்ணியாச்சு, சிப்பி காளானையும் செலக்ட் பண்ணியாச்சுன்னு வைப்போம். இப்போ அந்த 10க்கு 10 ரூம்குள்ள அந்த காட்டு சூழலை எப்படி உருவாக்குறது? அது ரொம்ப சிம்பிளான மூலப்பொருட்களை வச்சுதான். ஆமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வைக்கோல் காளான் வித்துகள், அப்புறம் பிளாஸ்டிக் பை, இவ்ளோதானா? எந்த உரமும் இல்லையா? எந்த உரமும் தேவையில்லை.
செடி வளரணும்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ்னு நிறைய வேணுமே. வெறும் வைக்கோல்ல எப்படி காளான் வளரும்? அதுல தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. காளான் ஒரு செடி கிடையாது, அது ஒரு ஃபங்கஸ். ஓ, ஃபங்கஸ்னா பூஞ்சை. ஆமா. செடிகளுக்கு தேவையான மாதிரி அந்த ஒளிச்சேர்க்கையோ இல்ல மண்ணோ இதுக்கு தேவையில்லை. அப்போ அதுக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும்? வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு விவசாய கழிவு தானே. ஆமா. ஆனா அதுல செல்லுலோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அந்த காளான் வித்துக்களை வைக்கோல்ல போடும்போது அதுல இருந்து மைசீலியம் அப்படிங்கிற நுண்ணிய வேர்கள் உருவாகும். மைசீலியம். இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு வெள்ளை கலர் வலை மாதிரி வைக்கோல் முழுக்க பரவி இருக்கும். ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஹைவே சிஸ்டம்னு கூட சொல்லலாம். இது பயன்படாத ஒரு கழிவை புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட்டா மாத்திர ப்ராசஸ் இது. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அந்த பயாலஜிக்கல் மேஜிக் நடக்கணும்னா நாம ஒரு காட்டு சூழலை கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுல தான் மிகப்பெரிய அறிவியலே அடங்கி இருக்கு. வெறும் தண்ணி ஸ்ப்ரே வச்சு அதை எப்படி பண்றது? அதாவது அந்த அறையோட வெப்பநிலை 25ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். ஆனா அதை விட முக்கியமானது ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி. ஓகே, அது எவ்வளவு இருக்கணும்? காத்துல ஈரப்பதம் 70ல இருந்து 90% வரைக்கும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நிமிஷம், 70ல இருந்து 90%? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஆமா, அது ரொம்ப முக்கியம். செடிகளுக்கு நாம வேர்ல தண்ணி ஊத்துனா போதுமே, காளானுக்கு ஏன் காத்துலயே தண்ணி இருக்கணும்? ஏன்னா காளான்களுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோலோ இல்ல செடிகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெழுகு படலமோ கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் எதுவும் இல்லன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதோட உடம்புல 90% தண்ணீர் தான் இருக்கு. சுத்தி இருக்கிற காத்துல ஈரப்பதம் கம்மியா இருந்தா காளான்குள்ள இருக்கிற தண்ணி அப்படியே ஆவியாயிடும். ஐயோ, அப்போ காளான் சுருங்கி செத்துடுமா? ஆமா, அப்படியே காஞ்சு போயிடும். அதனால தான் அந்த அறையில ஒரு லோக்கல் பருவமழைய நாம ஆர்டிஃபிஷியலா உருவாக்கணும். ஓ, அதனாலதான் தினமும் 2-3 தடவை தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு தரவுகள்ல சொல்லிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. தரைப்பகுதியில ஈரச்சாக்கு பைகளை போடணும். அப்போ பெரிய ஏசி மெஷின்லாம் தேவையில்ல. காத்த வர்ற ஒரு சின்ன ஃபேன், ஈரப்பதத்தை தக்க வைக்க சாக்குப்பை, அப்புறம் ஸ்ப்ரேயர், இது மட்டும் போதுமா? தாராளமா போதும். உரம் கிடையாது, ரசாயனங்களும் கிடையாது. இந்த முழு ப்ராசஸ்ல உங்களோட உண்மையான வேலை என்னன்னா அந்த டெம்பரேச்சரையும் ஈரப்பதத்தையும் எந்த மாற்றமும் இல்லாம தொடர்ந்து மெயின்டைன் பண்றது தான். புரியுது. இதோட ஒரு சைக்கிள் முடிய எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு உற்பத்தி சுழற்சி முடிய 20ல இருந்து 25 நாட்கள் ஆகும். ஜஸ்ட் 20 நாள்லயா? ஆமா. ஒரு பிளாஸ்டிக் பையில வைக்கோலும் வித்துகளும் நிரப்பி வச்சா 20 நாள் கழிச்சு அந்த ஒரு பையில இருந்து 1.5 இருந்து 2 கிலோ வரைக்கும் காளான் கிடைக்கும். 20 நாள்ல அறுவடைனா எந்த விவசாயத்திலயும் இவ்ளோ வேகமான ஒரு சுழற்சியை நம்ம பார்க்கவே முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. இது ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸ். சரி, இப்போ பயாலஜி கிளாஸ்ல இருந்து மேத்ஸ் கிளாஸ்க்கு வருவோம். இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான கட்டமே இதுதான். ஆமா, அந்த லாப கணக்கு. ஒரு பையில கிடைக்கிற 1.5 கிலோ காளான் எப்படி 1,00,000 ரூபாய் லாபமா மாறுது? வாங்க அந்த கணக்க போட்டு பாப்போம். சரி, இந்த வழிகாட்டி ரொம்ப தெளிவான ஒரு உற்பத்தி திட்டத்தை கொடுத்திருக்கு. அந்த 10க்கு 10 ரூம்ல ரேக்குகளை பயன்படுத்தி உங்களால சுமார் 500 வளர்ப்பு பைகளை அடுக்க முடியும். 500 பைகளா? அப்போ ஒரு பைக்கு 1.5 கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட மாசத்துக்கு உங்களுக்கு 750 கிலோ காளான் கிடைக்கும். வாவ், 750 கிலோ! மார்க்கெட்ல சிப்பி காளான் இப்போ கிலோ 120ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க தானே? ஆமா, பால் காளானா இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும். 200ல இருந்து 300 வரைக்கும் விக்கலாம். சரி, நாம ரொம்ப கன்சர்வேட்டிவா குறைஞ்சபட்சம் கிலோ 150 ரூபாய்க்கு கணக்கு போட்டா கூட 750 கிலோவுக்கு மாசம் 1,12,500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். கரெக்ட். ஆனா இந்த 1,12,000 அப்படிங்கிறது ரெவென்யூ தான், அதாவது மொத்த வருமானம். இப்போ செலவுகளை பார்க்கணும்ல. ஆமா, செலவு கணக்கும் இருக்குல்ல, சொல்லுங்க. மூலப்பொருட்கள், அதாவது வைக்கோல் வித்துகள், பிளாஸ்டிக் பை, இதுக்கெல்லாம் சேர்த்து மாசம் ஒரு 25,000 ரூபாய் செலவாகும். ஓகே, வேற என்ன செலவு இருக்கு? மின்சாரம் ஒரு 2,000 ரூபாய். அப்புறம் இதர பராமரிப்பு செலவுகள் ஒரு 3,000. ஆக மொத்தம் உங்களோட மாதாந்திர செலவு 30,000 ரூபாய் தான். அப்போ 1,12,500 ரூபாயில 30,000 செலவு கழிச்சிட்டா மாதம் 82,500 ரூபாய் லாபம். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஆமா, உறுதியான லாபம் இது. கேட்கவே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய நெருடல் இருக்கு. என்னது அது? இந்த செலவு பட்டியல்ல லேபர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். நானே எல்லா வேலையும் செஞ்சா கூலி கொடுக்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா தினமும் 500 பைகளை செக் பண்ணணும், ஸ்ப்ளே பண்ணணும், அறுவடை பண்ணணும். இதெல்லாம் எப்படி ஒருத்தரே செய்ய முடியும்? இது ஒரு ஃபுல் டைம் வேலை மாதிரி தானே தெரியுது. அதுதான் இந்த மொத்த ப்ளூ பிரிண்டோட மிகப்பெரிய கேட்ச். அதுதான் லேபர் 0 அப்படிங்கிறது சுத்தமான பொய் இல்லைன்னாலும் அது முழு உண்மையும் கிடையாது. கரெக்ட்.
நான் என் நேரத்தை போடுறேன்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க பணமா யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, ஆனா உங்க நேரத்தை உழைப்ப முதலீடா போடுறீங்க. காலையில எழுந்து ஸ்ப்ரே பண்றதுல இருந்து அறைய சுத்தமா வச்சுக்கிறது வரைக்கும் யூ ஆர் தி சிஇஓ அண்ட் யூ ஆர் தி ஜானிடைசர். ஓஹோ, நாமே முதலாளி, நாமே தொழிலாளி. ஆமா, நீங்க ஆள் வச்சு வேலை வாங்குனீங்கன்னா அந்த 80,000 ரூபாய் லாபத்துல பாதி அவங்க சம்பளத்துக்கே போயிடும். ஆமா, இல்ல அப்ப அந்த 1,00,000 லாபம் நிக்காது. அதனால நீங்க ஒரு 9 to 5 வேலையை விட்டுட்டு 24 மணி நேரமும் இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரிக்குள்ள நுழையறீங்கன்னு அர்த்தம். அப்சல்யூட்லி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, உழைப்ப கொட்டியாச்சு, 750 கிலோ காளான அறுவடையும் செஞ்சாச்சு. இப்ப அடுத்த பெரிய பிரச்சனை, மாசம் இந்த 750 கிலோவனை யார் தலையில கட்டுறது? சேல்ஸ பத்தி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா, ஒரு நாளைக்கு கணக்கு போட்டா தினமும் நான் 25 கிலோ காளான வித்தாகணும். 25 கிலோவை தினமும் விக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு தான் அந்த கட்டுரை ஒரு தங்க விதியை சொல்லுது. அதாவது இடைத்தரகர்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான் அந்த ரூல். மிடில் மேன் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த காளான மொத்த வியாபாரி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கிலோவுக்கு 40 ரூபாயோ இல்ல 50 ரூபாயோ தான் கொடுப்பாரு. அந்த 150 ரூபாய் லாப கணக்கு அப்படியே அடிபட்டு போயிடும். அடப்பாவமே, அப்போ 25 கிலோவையும் நானே நேரடியாக விக்கணுமா? அதுவும் தினமும்? அதை எப்படி சாத்தியப்படுத்துறது? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா லோக்கல் மார்க்கெட்டு, உங்களை சுத்தி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகள், ஹோட்டல்கள், அப்புறம் முக்கியமா வாட்ஸ்அப் நெட்வொர்க். வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விக்கலாம்ல. ஆமா, உங்க அபார்ட்மெண்ட் உங்க நண்பர்கள் வட்டத்துல நேரடியாக வாடிக்கையாளர்களை நீங்க உருவாக்கணும். விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்குமான இடைவெளியை குறைக்கும் போதுதான் அந்த முழு லாபமும் உங்களை சேரும். அதாவது இத பாக்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு அற்புதமான நாவல பல நாட்கள் கண் விழிச்சு எழுதிட்டு அதை யாருக்கும் தெரியாம ஒரு பெட்டியில பூட்டி வைக்கிற மாதிரி தான் இடைத்தரகர்களை நம்பி பொருளை கொடுக்கறதும். ஆமா, சூப்பரான எக்ஸாம்பிள். பொருளை உருவாக்குறத விட அதை சந்தைப்படுத்துறதுல தான் உண்மையான திறமையே இருக்கு. நானே மார்க்கெட்டிங் செஞ்சு வாடிக்கையாளர்கிட்ட நேரடியாக போகும்போது தான் எனக்கான லாபம் கிடைக்கும். கண்டிப்பா. ஆனா இதுல ஒரு பயம் இருக்கே. ஒருவேளை இன்னைக்கு 25 கிலோ விக்கல, ஒரு 10 கிலோ மீந்துருச்சுன்னா என்ன பண்றது? காளான் சீக்கிரம் கெட்டு போயிடுமே. அந்த பயம் ரொம்ப நிதர்சனமானதுதான். இன்னைக்கு விக்கலைன்னா நாளைக்கு அது கருத்து போய் குப்பைக்கு தான் போகும். ஐயையோ, அப்ப மொத்தமா லாஸ் ஆகுமே. அதுக்குத்தான் மதிப்பு கூட்டல், அதாவது வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான லைஃப் ஜாக்கெட்டை இந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு கொடுக்குது. வேல்யூ அடிஷன்னா என்ன பண்ணலாம்? மீதமுள்ள காளான்களை அப்படியே வச்சிருக்காம அதை வெயில்ல காய வச்சு ட்ரை மஷ்ரூமா மாத்தி கிலோ 500 ரூபாய்க்கு விக்கலாம். வாவ், அதாவது அதோட ஷெல்ஃப் லைஃப 2 நாள்ல இருந்து 6 மாசத்துக்கு நீட்டிக்கிறீங்க. சரியா சொன்னீங்க. காய வைக்கிறது மட்டும் இல்லாம காளான் ஊறுகாய், காளான் பவுடர் மாதிரி மாத்தி கூட விக்கலாம். காளான் பவுடரை என்ன பண்றது? காளான் பவுடர்ல புரோட்டீன் அதிகம் இருக்கிறதால அதை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி விக்கிறாங்க இப்போ. ஓ சூப்பர். இது மீதமாகும் காளான வீணாக்காம தடுக்கிறதோட மட்டும் இல்லாம கிலோ 150 ரூபாய்க்கு வித்த பொருளை மதிப்பு கூட்டல் மூலமா பல மடங்கு அதிக லாபத்துக்கு விக்கிற ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் மூவ். நிஜமாவே இது சூப்பரான ஐடியா தான். உங்களோட ரிஸ்க நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இதுவரைக்கும் நாம பேசினதை கேட்கும்போது எல்லாமே ரொம்ப சுலபமாவும் லாபகரமாவும் தெரியுது. ஆமா, கேட்க அப்படிதான் இருக்கும். ஆனா கலை யதார்த்தம் எப்பவுமே காகிதத்துல இருக்கிற கணக்கு மாதிரி இருக்காதுல்ல. இதை கேட்டுட்டு நாளைக்கே நான் காளான் வளர்க்க போறேன்னு கிளம்புறவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்கணும்னா நீங்க எது சொல்வீங்க? நான் சொல்ற முதல் ரியாலிட்டி செக் என்னன்னா, எடுத்த உடனே 500 பைகளை வச்சு ஆரம்பிக்காதீங்க. அப்போ எவ்வளோல இருந்து ஆரம்பிக்கணும்? இது ஒரு உயிரோட்டமுள்ள ப்ராசஸ். அதனால ஒரு 50 அல்லது 100 பைகள்ல முதலீடு செஞ்சு ஒரு முழு சுழற்சியை, அதாவது ஒரு சைக்கிளை நல்லா கவனிங்க. அந்த மைக்ரோ கிளைமேட்டை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கணும். கரெக்டா? ஆமா, காளான் எப்படி வளருதுன்னு கத்துக்கோங்க. அந்த 100 பையிலிருந்து வர காளான லோக்கல்ல எப்படி விக்கிறதுன்னு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குங்க. அதுக்கப்புறமா மெதுவா 500 பைக்கு ஸ்கேல் பண்ணுங்க. இது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். நான் இன்னொரு விஷயத்தையும் இதுல சேர்க்க விரும்புறேன். சொல்லுங்க. சுத்தம் மற்றும் சுகாதாரம், அதாவது ஹைஜீன். ஏன்னா நம்ம ரூம்ல ஈரப்பதம் 90% இருக்கு. இந்த சூழல் காளானுக்கு மட்டும் பிடிச்ச சூழல் இல்ல, பாக்டீரியாவுக்கும் மத்த ஃபங்கஸ்க்கும் பிடிச்ச சூழல் தானே. நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் அசுத்தமா இருந்தா கூட பச்சை பூஞ்சை, அதாவது கிரீன் மோல்டு மாதிரி நோய் தொற்று மொத்த பைகளையும் அப்படியே அழிச்சிடும். ஓஹோ, அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ரூமுக்குள்ள போகும்போது காலணிகளை வெளியே கழட்டிட்டு கைகளை சுத்தமா கழுவிட்டு தான் உள்ள போகணும். அந்த அளவுக்கான அர்ப்பணிப்பும் தினமும் கண்காணிக்கிற ஒரு ஒழுக்கமும் இருந்தாதான் இதுல ஜெயிக்க முடியும். ஆஹா, இந்த 1,00,000 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது எந்த உழைப்பும் இல்லாம சும்மா கிடைக்கிற லாட்டரி சீட் இல்ல.
கண்டிப்பா இல்ல. அது ஒரு பிசினஸ் ஃபார்முலா. அதாவது 500 பைகள் கூட்டல் உங்களுடைய நேரடி விற்பனை கூட்டல் மதிப்பு கூட்டல். இது 3 சேர்ந்த ஒரு முழு நேர அர்ப்பணிப்பு. கரெக்டா? 100% கரெக்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் வெறும் எண்களை மட்டும் சொல்லல, அந்த எண்களை எப்படி உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கறதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கு. அருமை. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சின்ன 10க்கு 10 அறை சிப்பி காளான் மாதிரியான சரியான தேர்வு. எந்த மெஷினும் இல்லாம வெறும் தண்ணிய வச்சே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ற பயாலஜி, மாசம் 750 கிலோ உற்பத்தியின் பின்னால இருக்கிற பொருளாதார கணக்கு, இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை, அப்புறம் கெட்டு போகாம இருக்கிற மதிப்பு கூட்டல். சூப்பரா சமரைஸ் பண்ணிட்டீங்க. இதையெல்லாம் உள்ளடக்கிய இந்த காளான் வளர்ப்பு ப்ளூ பிரிண்ட் எப்படி ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டரியா செயல்படுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்னன்னா விவசாயம்னா பெரிய நிலம் வேணுங்கிற அவசியம் இல்ல. அறிவியலையும் வியாபார உத்தியையும் சரியா இணைக்கும்போது ஒரு சின்ன இடம் கூட பெரிய வருமானத்தை தரும். இந்த தரவுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நிதர்சனத்தை உணர்க்குது. வீட்டின் ஒரு மூலையில தூசு பிடிஞ்சு எந்த பயன்பாடும் இல்லாம சும்மா கிடக்க ஒரு சின்ன அறை, வெறும் வைக்கோல் மற்றும் தண்ணீரை கொண்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் மதிப்பு கொடுக்க முடியும்னா, இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரியான திட்டமிடலும் தேடலும் உழைப்பும் நம்மகிட்ட இருந்தா, நம் வாழ்க்கையில எந்த பயன்பாடும் இல்ல, இது வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சு ஓரம் கட்டி வச்சிருக்கிற வேற எந்தெந்த விஷயங்களை இதே போல ஒரு மாபெரும் வாய்ப்பா நம்மால மாத்த முடியும். அது எந்த ஒரு விஷயமும் வேணா இருக்கலாம். ஆமா, அது ஒரு பழைய பொருளா இருக்கலாம், அல்லது ரொம்ப வருஷமா நம்ம பயன்படுத்தாத நம்மளோட திறமையா கூட இருக்கலாம். எதுவாவும் இருக்கலாம். சற்றே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.